இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டன் டூர் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த பூட்டு போட்டு வச்சுருப்போம், அதை எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வாங்க சொல்லுவோம். உள்ளே போயிட்டு இது வந்து செடி ஏன் போடுறோன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தடவை கூட காட்டினதில்லை, அதனால தான் போடுறோம். இது வந்து நம்மளுடைய நாட்டு கனகாம்பரம் செடின்னு கடையில் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தா பிங்க் கலரில் பூக்குது. இருந்தாலும் இருக்கட்டும் அப்படியே இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு செடி, அதுலேருந்து அந்த செடி வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த பச்சை மிளகா செடி. பச்சை மிளகா செடியில் நிறைய இது இருக்குது. இது வரைக்கும் குண்டு மிளகா, இது ஃபுல்லாக நீட்டு, அதாவது என் கை அளவுக்கு இந்த பச்சை மிளகா வரும். இந்த கை அளவுக்கு பச்சை மிளகா வரும். அடுத்தது ஏன் சும்மா விடுவோன்ட்டு நடுவில் இது போல் பட்ரோஸ் வச்சு விட்டோம். அதில் அங்கங்கே ஒரு பூ பூக்குது. இதில் ஒரு சில இடத்துல கனகாம்பரம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா நாங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு கத்திரி செடி வருது. இப்போ தான் இந்த கத்திரி செடி பார்க்க சொல்ல அழகாக இருக்குது. இங்கே அங்கங்கே மொக்கு கூட விட்டுருக்கு பாருங்க, நாளைக்கு பூத்துறோம் இதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எலுமிச்சைக்காய் வந்து தன்னால் வளர்ந்தது தான். அதை வந்து நம்ம எடுத்து வேறு இடத்துல வச்சோம். இப்போ இங்கே நல்லா க்ரோத் ஆகுது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கனகாம்பரம் செடி இருக்குது பாருங்கள், புதுசாக வளர்த்துக்கு வந்து நியூவான உறவாக இருக்குது எல்லாம். அடுத்தது வந்து ஒரு தக்காளி செடி. இந்த தக்காளி செடி வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் தான். அது வந்து முன்னாடி அங்கே நல்லா இருந்துச்சு, இங்கே வந்தோன்னே ஒரு மாதிரி எல்லா கிளையுமே இதுவாகிடுச்சு. அதனால் திருப்பி இப்போ துளிர் விட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாமந்தி தாங்க. இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது தான். அது வந்து இந்த போல் ஆல்ரெடி பூத்து வச்சதெல்லாம் காஞ்சு அப்படியே கொட்டிடுது. இந்த போல் பூக்க ஆரம்பிக்குது, இந்த போல் மொக்கு வைக்குது. அவ்வளோதாங்க, இதே ப்ராசஸ் தான் நடக்குது. அப்புறம் வந்து நம்ம செடியோடைய ஒசரச்செடி ஏன் ஐத்துக்கு இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு, இது பார்க்க சொல்ல ஏன் ஐத்துக்கு இருக்குது. இது எப்படி தான் வளர்க்குறதுன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ பெருசாக வரைக்கும் எங்களால் வளர்க்கவே முடியல. ஏன் வளர்க்க முடியலன்னா இது வந்து ஒரு 2-3 செடி தான் பரவுது, அதுக்கு மேலே பரவ மாட்டேங்குது. இப்போ அந்த இதுவில் இருந்தால் அந்த செடியும் வந்துருக்கு, இதோட இதுவாக இது வந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த செடி ஃபஸ்ட்டு பார்த்த கனகாம்பரமும் இதில் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனுடைய இன்னொரு செடி வந்து பட்ரோஸ். இது வந்து பூக்குது கொட்டும், பூக்கும் கொட்டும், பூக்கும் கொட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அகலமான செடி. இந்த அகலமான செடி வந்து எதுவும் இல்லைங்க, பச்சை மிளகாய் செடி தான், நார்மல் பச்சை மிளகாய் செடி. அதான் பூ எடுக்குது. இது வந்து செகண்ட் டைம் எடுக்கிறது. ஃபஸ்ட் டைம் வச்சு நல்லா காய் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இருந்த வலையை கிழிச்சிட்டு வந்து ஆடுலாம் மேய்ஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பிட்டு புது வலையெல்லாம் போட்டு ஆடெலாம் கட்டணும். அப்புறம் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே டப்பா தங்குது. எதுவும் இல்லைங்க, ஒரு தண்ணியில் ஒரு பாட்டிலில் அங்கே எங்கே ஓட்டை போட்டு ஒரு பூச்சி போகிறாப்பில் அதில் இந்த போல் தண்ணி ஊற்றிட்டு வேறுனா ஒரு கருவாடோ எதுனா போட்டோம்னா இது செடி மேலே குறவர பூச்சி எல்லாமே அதில் போயிடும். ஒரு பூச்சி நாங்கள் வந்து ஃபெர்டிலைசரே யூஸ் பண்ண மாட்டோம், பூச்சிக்கொல்லி மருந்தே யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்து இது யார் வீட்லேயும் வளர்ந்துருக்காது இது வரைக்கும். பீன்ஸ் செடி தாங்க, இங்கே பாருங்கள் ஒரு காய் கூட விட்டுருக்கு. கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க, கிட்ட தெரியுதா உங்களுக்கு பீன்ஸு. இந்த பீன்ஸு வந்து தன்னால் வளர்ந்தது தான், நாங்கள் எதுவுமே வைக்கல. எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வளர்ந்துச்சு, இந்த இடத்துல வளர்ந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம், நல்லா வளர்ந்து. அப்புறம் வந்து மண்தக்காளி செடி, இதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் சூப்பராக தான் வளருது. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த காயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழுத்துச்சுன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் இருக்கும். இப்போ வந்து பூவும் அழுக ஆரம்பிச்சிருச்சு, துளிரும் இன்னும் ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து தக்காளி செடி. அந்த தக்காளி செடி பார்த்தோம்ல, அதில் இருந்து அது பக்கத்துலேயே இருந்த தக்காளி செடி தான். இதையும் ரெஸ்கியூ பண்ணி வச்சோம்னா இது இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இவர் தான் நாட்டு கொய்யா செடி. இது வந்து தன்னால் வந்தது தான். அதுதான் இந்த ஆடு கடிக்க சொல்ல, இதை வந்து ஆடு கடிக்க சொல்ல இதையும் சேர்த்து மொத்தத்தையும் கடிச்சிச்சு.
அப்புறம் திருப்பி இப்போ தான் துளிர்த்து வருது பாருங்க எப்படி இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம கார்டன் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம 2வது கார்டன் போனாங்க. ஃபஸ்ட் கார்டனில் இவ்வளோ தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, சூப்பராக இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு கார்டன் எல்லாமே இருக்குது. செகண்ட் கார்டன் எதுவுமே வரமாட்டேங்குது. பேருக்கு தான் இது கார்டனு, எல்லாமே பெதிராட்டம் இருக்கும். ஒரே ஒரு கிழங்கு செடி, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி, இங்கே ஒரு கற்பூரவள்ளி இருக்காருங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஓல்டானது, ஏன்னா வந்து இது வந்து சரியான பராமரிப்பு இல்லை. இது வந்து பராமரிப்பு இல்லை மட்டும்தான் நல்லா வருது. இதுக்கெல்லாம் வந்து பராமரிப்பு தேவைப்படுது. உங்களுக்கு யாருக்குன்னா பட்ரோஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். இது கூட நாங்கள் வச்சுட்டு வரோம். பட்ரோஸு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அதுக்கு தண்ணி தான் விடுறதா இருக்குது, நல்லா தான் வருது எங்கள் பட்ரோஸு. அதுதாங்க இது வந்து என்ன கிழங்குன்னு பார்த்தோம்னா நம்ம மரவள்ளி கிழங்கு தான் இது. பரவாயில்ல, நல்லா தான் வளருது. சும்மா ஒரு கொம்பு தான் வந்து வச்சோம். அது வேறு என்ன செடி இருக்குதுன்னு நம்ம வீட்டில் பார்க்கலாமா கைஸ்? வாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் 2 வேப்ப மரம் இருக்குது. இது ஒரு வேப்பம், இது ஒரு வேப்ப மரம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது. இதுதான் மல்லிப்பூ செடி. இது வந்து நான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்து வச்சேன். அதாவது ஒரு மண்ணில் செம்பருத்திக்கு இலையை வச்சது. அது ஃபஸ்ட்டு ஒரு இலை வந்துச்சு, திருப்பி அந்த இலை வந்து கீழே விழுந்துட்டு திருப்பி ஒரு இலை விடுது. அவங்க வீடியோவே இன்னொரு சொல்லியிருந்தாங்க, இந்த போல் காஞ்சி போனால் பூச்சி பவுடர் அடிக்கலான்னு. அதை அடித்தோன்னா எதுவுமே வர மாட்டேங்குது. இது வந்து ரத்தெடுப்பு செம்பருத்தி, இதுவும் அதே தான். வேரும் இதில் உடலை, மண்ணெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, வேறுன்னா விட மாட்டேங்குது. சரி பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அவ்வளோதாங்க செடி. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, இதுதாங்க நம்ம வீட்டில் நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சோம்பு செடியை. ஆனால் நம்ம வீட்டு பக்கம் இது வந்து அரிது தான். ஆனால் இதுக்கு வந்து தண்ணி மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், அப்படி இல்லை காயில் அது காஞ்சதுன்னா இன்னொரு வீடியோ தெரியுதா உங்களுக்கு? அது சோம்பு தான், வாசமே சூப்பராக இருக்கும். இதில் இங்கே ஒரு செடி எத்தனையோ மொக்கு வைக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, இங்கே நிறைய இருக்குது. அப்புறம் இது மட்டும் இங்கே கூட இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு சோம்பு வேணுமே நேற்று கடைக்கு போவோம், நான் வீட்டு பக்கத்துலேயே பறிச்சிடுவோம். அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ செடி தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க நேற்று நான் வீட்டில் செடி இல்லை அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தோம்னா இன்னும் 2 செடி இருக்குதான்னு காமிக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து ஒரு அக்கா வீடியோவை பார்த்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அவங்களும் ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க. அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலாம் நாயெல்லாம் வந்து கலப்பிட்டு இருக்குது. தக்காளி செடிங்க இதுவும் நாங்களாவே வைக்கல, இதுவும் தன்னாலே தான் வளர்ந்தது. அதுவும் பாருங்கள் ஒன்று படா சைஸில் இருக்குது. அவ்வளோ இதில் வேறு உள்ள ஒரு காய் வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு காய் இருக்குது பழுக்கிற ஸ்டேஜில். இந்த ஒரு தக்காளி செடியில் எத்தனையோ காய் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா காயுமே. அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு தக்காளி செடி, இதில் வந்து இந்த 2 காய் வச்சுருக்கா. திருப்பி இந்த வேர்லேருந்து இந்த தக்காளி செடி வந்துடுது பாருங்க எப்படிலாம் வருது. அவ்வளோதாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க செடி, நம்ம வீட்டில் நாங்களே வச்ச செடி எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து செடியும் இல்லை. இனிமேட்டு அதில் எதனா ஆச்சானா நான் உங்களுக்கு உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ்.